முடிச்சுட்டேன். என்ன செய்கிறீங்க கனிஷ்கா? என்ன செய்துட்டு இருக்க? நான் வீடியோ எடுத்துட்டு இருக்கேன், பேசு. இன்னொன்று இல்லையா? இது பண்ணிட்டு இருக்கேன். கிராஃப்ட் ஒர்க் பண்ணுறோம் சார். கிராஃப்ட் ஒர்க் பண்ணுறோம். கிராஃப்ட் ஒர்க்கா? ஓகே. இன்னொன்று கீழே முடிச்சு போட்டுக்கலாம் கடைசியாக. எல்லாம் பக்கத்துலேயே இருக்கு. எனக்கு கொஞ்ச நேரம் காமிங்க அதோட தலையை. தெரியுதா? இப்படி ஒரு பொம்மை மாதிரி மண்சால் மாதிரி வெட்டிக்கிட்டு அந்த தலையில ஓட்டை போட்டுக்கிட்டு தலைப்பகுதியில் ஒரு ஓட்டையை போட்டுக்கிட்டு சுற்றி முடி கட் பண்ணி ஜாயின் பண்ணுறீங்களா? சரி, ஃபுல்லாக முடிச்சுட்டு காமிங்க. கொஞ்சம் கொஞ்சமாக செய்துட்டு இதோட பின்னாடி ஸ்கெட்ச் இருக்கிறதா? நீ கையில் ப்ளூ ப்ளூவாக ஒட்டியிருக்கு. நான் நூலோட தான் நினச்சேன். அது பின்னாடி இது பண்ணுறீங்க. நூலோட கலர் போட ஒரு கலர் பேப்பர் வாங்கினாங்கல்ல, அதில் கம் போட்டோடனே அதில் இருந்து பிங்க் கலர் கையில் ஒட்டிக்கிச்சு. தரையில் கூட ஒட்டிருக்காது, அதெல்லாம் தரையில் ஒட்டிடுச்சு. ஓ, அதுதான். அதெல்லாம் தேய்ச்சி எடுத்த நாள் பார்த்த ஈரத்தை வச்சு போகவே இல்லை. அந்த தரையில் அப்படி ஒட்டே இருக்குன்னு காமிக்கதான். சரியா போயிடுச்சு. ஓகே, முடிஞ்சிச்சா ஓட்டை? கீழே பிடிச்சி வர போடணுமே. ஒட்டா பாப்பாவா இருக்கு. நான் அடர்த்தியாக கொடுத்துருக்கணும் முடி. இது அடர்த்தி தான். இது ஃபஸ்ட் எப்படின்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நான் சொல்கிறேன். கொஞ்சம் அடர்த்தியாக காமிக்கணும்ல, அதுக்கு ஏதாச்சும் வேலை. முடி அடர்த்தியாக வைக்கிறீங்களா? இப்போ கொஞ்சம் முடி அடர்த்தியாக வந்துருச்சு. ஐப்ரோ வரைய தெரியுமா? ஓரளவு தெரியும் பாப்பா. எது ஓரளவு தெரியுமா? சித்தி ஒன்று மித்திரனெல்லாம் வரைஞ்சிருக்கு தெரியுமா? தெரிய வச்சுதான் இதில் பார்த்துருக்கேன். அப்புறம் ஐப்ரோ வரைய தெரியுமான்னு கேட்குறேன். உன் ஃபோட்டோவே வரையுது சித்தி, கரெக்டு தானே? அதனால் ஒரு பொம்மை கேள் வரைய கஷ்டப்பட்டு கேட்குறீங்களா? ஓ, இப்போ கஷ்டம் தான் படுறேன் நான் பொம்மை கேள் வரையறதுக்கு. ஆமாம், ஆனால் ரியல் வரைஞ்சிட்டாங்களே. ரியல் வரைஞ்சிட்டாங்க, ஆனால் பொம்மை வரையறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாகறாங்க. கீழே இல்லை, நானே ரொம்ப கஷ்டப்பட்டு வரைஞ்சிட்ருக்கேன். ஆமாம், முடியெல்லாம் வேறு கட்டியாச்சு, அழகாக வரீங்க. இது போய் கஷ்டப்பட்டு வரைகிறது. உள்ள முடிச்சதுக்கப்புறம் நல்லா இல்லைன்னு எனக்கு துப்பு இல்லை. நல்லா இருக்கா? பாவமாக இருக்கா பாப்பா? பாவமாக இருக்கு. கேட்டால் இது பாவுன்னு சொல்லி பாப்பா. பாப்பான்னு சொல்லாத, பாவுன்னு சொல்லிட்டு. கருப்பு மொழி பாவா தான் இருக்கு, அதான் சொல்லுது, முழிக்குது கிடந்து. யாராச்சும் கேட்டாங்கன்னா இது பாவுன்னு சொல்லு. இது என்ன பாப்பா? டேஞ்சர் ஸ்கூலில் வர ஒரு கேர்ள் மாதிரி, அது மாதிரி ஒரு கார்ட்டூன் பார்க்கும் சுற்றி. வாய் நல்லா இருக்கு. வாய் நல்லா இருக்கா? தோடு போடுவீங்களா? நல்லா இருக்கு. தோடு வரையில அந்த தோடு போடுவீங்களா போட மாட்டீங்களான்னு கேட்குறேன்.
எங்கேயும் ஒரு உண்டனை கட்டி தொங்க போட்டால் தோறு மாதிரி இருக்கும். சரி வேண்டாம், நீ கட்டி தொங்க போடு. வேற என்ன வரைய போறீங்க? அவ்வளோதான் பாப்பா, இதுக்கு மேலே எங்கிட்ட எதுவும் இல்லை. அது என்ன வரைவீங்க? ஐலைனர் மாதிரி ட்ரை பண்ணு பார்த்தேன், என் அசல் பவுண்டரி ஆகிட்டு. ஏன் பாப்பா சுற்றிய ட்ரெஸ்ஸு கலர் அடிக்க வேணாங்கிற? அது எனக்கு தெரியும். உனக்கு தெரியும்ண்ணா. ஓகே ஓகே, நீ வரைஞ்சது போதும், நான் பார்த்துக்கிறேன். அழகா செய்யல, நானே செஞ்சுக்கிறேன்னு சொல்றியான்னு பார்த்தேன். அதான் சொல்றேன். அதுக்கு தான் சொல்றியா? சொல்லிட்டோம். சூப்பர் போ. இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. இப்போ கொஞ்சம் பரவாயில்லையா? கண்டு கலர் அடிச்சுட்டது பரவாயில்ல. கொஞ்சம் அந்த வெள்ளை புள்ளி வர மாரி வரைஞ்சிருக்கலாம். அதே பழப்பலான்னு வரைவேன் அப்படி. இந்த ட்ரெஸ்ஸுக்கு கலர் அடிச்சுக்கோ. பாப்பா ட்ரெஸ்ஸுக்கு என்ன கலர் அடிக்கிறேன்? ப்ளூ. சடையும் ப்ளூ, ட்ரெஸ்ஸும் ப்ளூவேவா? கடை வந்து பர்பிள். ஓ பர்பிளா? ப்ளூனாக்கா என்ன ப்ளூ எடுத்துக்கிறேன்? இந்த மாதிரி கோட் போட்டுக்கலாம்ல. சூப்பர் பாப்பா, சூப்பராக டிசைன் போடுது. பெருசா சின்னது வந்துட்டேன். பேசாமல் கண்ணு முக்குவாயும் பாப்பாயும் வந்துட்டு பாப்பாவே வரைய சொல்லியிருக்கலாம். வெளியே தான் எல்லாம் கொடுத்துருப்பேன். நீங்கள் வயிற்றுக்குள்ள சுட்டு மரட்டிய தெரியுதுக்கு சரி நம்ம பண்ணலாம். கலரிங் முடிஞ்சிருச்சா? இல்லை முடியலையா? இதே முடியலை. எப்போ சடை பண்ணி காட்டுவீங்க? எனக்கு இன்னும் டைம் ஆகும். சீக்கிரம் சடையை பண்ணி விடுங்க. பொம்மை முடிச்சிட்டிங்களா? முடிச்சுட்டோமே. சடை அழகா இருக்க முடியல. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சிண்டு. போனி டெயில் போட்டிருக்கீங்களா? சிண்டு அழகா இருக்கு.